ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 4. இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக ஷேர் பண்ண போகிறேன். நிறைய டிப்ஸ் இருக்கும், நிறைய ரெசிபிஸ் இருக்கும், வெயிட் லாஸ்க்கு மோட்டிவேஷனலாகவும் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அதே கேள்வியை திருப்பியும் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் போனால் தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். காலையில் ஃப்ரெஷ்ஷாக எந்திரிச்சு நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆயாச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பியாக நம்ம வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். தூங்க கலக்கத்தில் இருக்கக்கூடாது. நல்லா பிரிஸ்காக நம்மளையே நம்ம வந்து மாற்றிக்கணும். அப்போ தான் இன்றைக்கி நாள் ஃபுல்லாக நம்மளால் வந்து சூப்பராக வந்து பண்ண முடியும். காலையில் எப்பவும் போல் எம்டி ஸ்டொமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணிவிடுவேன். கரெக்டாக 58 வந்து இருக்குது பாருங்களேன். சூப்பர். சம்டைம் ஃப்ளக்சுவேஷன்ஸ் நடக்கும். அதெல்லாம் வந்து இது நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கக்கூடாது. நம்மளோட வேலையை கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து எம்டி ஸ்டமக்கில் குடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி போட்டு தான் வந்து குடிக்க போகிறேன், பிளாக் டீ. சரிங்களா? அதனால் வந்து இன்றைக்கி அதை தான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். இஞ்சியை நல்லா வந்து எப்பவும் போல் தட்டி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்காக நான் நிறைய டெய்லி ஒன்று ஷேர் பண்ணுறேன். அது உங்களுக்கு எது பிடிக்கும் இல்லைன்னா எது செட் ஆகுமோ அதை வந்து நீங்கள் வந்து குடிச்சிக்கோங்க. இன்றைக்கி வந்து எனக்கு தொண்டை கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது. ஸோ அதனால் வந்து இஞ்சி போட்டு வந்து குடிக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப நல்லது தான் வெயிட் லாஸ்க்கும். ஆனால் வித்தவுட் சுகர் தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஏன்னா நிறைய பேர் அதே கேள்வியை திருப்பியும் கேட்குறீங்க. அதனால தான் நான் வந்து சொல்கிறேன். ஒயிட் ரைஸ், ஒயிட் மில்க், ஒயிட் சுகர் இதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஹெல்தியான வேலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணுறோம். நீங்கள் பாருங்கள், நல்லா இஞ்சியை இடிச்சு போட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இதில் வந்து தேன் வந்து பார்த்திங்கன்னா பியூர் தேனாக இருந்துச்சுன்னா, உங்களால் மழை தேன் இந்த மாதிரி பியூராக இருக்கும் இல்லையா, அது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ கடைகளில் வாங்குகிற தேன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுகர் ஆடடு தான். ஸோ அதனால் அதை வந்து சேர்த்துக்க வேண்டாம். நான் வந்து ப்ளைனாக தான் வந்து குடிக்கிறேன். தொண்டைக்கு ரொம்ப நல்லா இதமாக இருந்தது. ஏன்னா தொண்டை வந்து கர ஒரு மாதிரியா லைட்டாக ஒரு இருமல் வரும் இல்லையா, அந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ அப்போ நம்மளை நம்ம இதான் வந்து பார்த்துக்கணும். அதனால் வந்து குடிச்சிட்டு மேலே வந்து கிளம்பியாச்சு மாடிக்கு. சின்னதாக ஏதாவது ஆக்டிவிட்டி எக்ஸசைஸ் பண்ணிட்டு கொஞ்சம் வாக் பண்ணிவிட்டு அந்த சூரிய ஒளியை வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த காலையில் வரக்கூடிய அந்த மிதமான வெயில் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வந்து அந்த லைட்டான அந்த ஒரு காத்தோட்டம் இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே வந்து லைட்டாக கொஞ்சம் நேரம் வாக்கிங் வந்து பண்ணிவிட்டு நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். சில பேர் வந்து சொல்கிறீங்க இல்லையா ஒர்க் அவுட் பண்ணணுமாக்கான்ட்டு. வாக்கிங் மட்டுமே வச்சு நம்ம வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். ஆனால் சில பேருக்கு வந்து ஓவர் வெயிட்டடாக இருப்பீங்கல்ல, வயிறு, கை இந்த மாதிரி ஏதாவது ஒரு பார்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா யூடியூப்பில் வந்து நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். அந்த மாதிரி எக்ஸசைஸை வந்து சின்னதாக எடுத்து நீங்கள் வந்து காலையில் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கப்புறமா குளிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆயாச்சு. இன்றைக்கி நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா காளான் தான் வந்து பண்ண போகிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து சனிக்கிழமை இல்லையா, வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு பண்ண போகிறேன். ஆனால் நமக்கு வந்து கொஞ்சம் டேஸ்டியாக சாப்பிடணும் போல் இருந்தது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு பிரிஸ்காக வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு பேன் வந்து நான் வந்து சூட் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டர் வந்து சேர்த்துக்கிறேன். அதுவும் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் பாருங்கள். அது வந்து காஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காளானே இந்த சைடு வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேன். காளான் மட்டும் எப்போவுமே வந்து கொஞ்சம் கலர் சேஞ்சாக விட்டுறாதீங்க. வாங்கின உடனே வந்து செஞ்சுடுங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காளானை வச்சு ஆம்லெட் வந்து தான் பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா வதங்கினதுக்கப்புறமா நம்ம காளானை வந்து சேர்த்து இதை வந்து வதக்கிக்க போகிறோம். இதுலேருந்தே நல்லா தண்ணி வந்து ஈர்த்து வரும். சரிங்களா? அப்படிங்கும்போது அந்த ட்ரைனஸ் வந்து நமக்கு தெரியாது. ஆனால் நான் பட்டர் சேர்த்துருக்கேன் இல்லையா, நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம், இல்லைனா ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் கம்மியாக வந்து சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா மேகி வந்து பக்கத்துலேயே பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அவங்க நம்மளால் இதுவாகக்கூடாது. எப்போவுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்களுக்கு நம்ம நல்லதே கொடுத்துக்கலாம். எப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சதை, நல்லதுன்ற இல்லை, என்னைக்காவது நாள் அவங்களுக்கு பிடிச்சதையும் கொடுக்கணும் இல்லையா, அந்த மாதிரி கொடுத்தாச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வதக்கிட்டேன் பாருங்கள். நல்லா வதங்கினதுக்கப்புறம் உப்பு வந்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 முட்டை எடுத்துருக்கிறேன். அதை வந்து சேர்த்துட்டு உடச்சி சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் உப்பு சேர்த்து நல்லா இதை வந்து பீட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் மசாலா டைப்பில் வந்து செஞ்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி டே 1 வந்து பார்த்திங்கன்னா நைட்டு டின்னருக்கு வந்து பொரியல் மாதிரி பண்ணியிருந்தேன். அது வேறு மாதிரி இருக்கும். இன்கேஸ் அது தேவைப்பட்டாலும் போய் பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதே ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க. அதனால தான் சரி ஆம்லெட் மாதிரி போடலான்னு சொல்லிட்டு
நான் என்ன பண்ணேன், இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு காளானை அதுக்கு மேலேயே இந்த முட்டையை வந்து ஊற்றி விட்டேன். ஆனால் முட்டை வந்து பத்தலை, காளான் வந்து அதிகமாக இருக்கிறனால நமக்கு வந்து ஆம்லெட் மாதிரி வரலை. இல்லாட்டினா நம்ம வந்து அந்த காளானை முட்டைக்குள்ளே பீட் பண்ணிட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பீட் பண்ணிவிட்டு நம்ம ஆம்லெட்டை போட்டிருந்தா கூட கரெக்டாக இருக்கும். ஆயிலும் கம்மியாக இருக்குது இல்லையா, அப்போ எடுக்க வரல. ஸோ அதனால் அதை வந்து ஸ்க்ராம்பிள் எக் மாதிரியே ஆக்கியாச்சு. நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறம் காலைல இஞ்சி டீ போட்டேன் இல்லையா, பிளாக் டீ, அது பேலன்ஸ் இருந்தது, அதையே சூடு பண்ணி நான் வந்து எடுத்துக்கிட்டேன். நான் இதுக்காக தான் பேலன்ஸ் வச்சேன். எதுக்குன்னா எனக்கு வந்து அந்த தொண்டை பிரச்சனை இருக்கா, இன்னொரு தடவை குடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த காளான் முட்டை எடுத்துக்கிட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா பிளாக் இஞ்சி டீயை வந்து எடுத்துக்கிட்டாச்சு. செம்ம டேஸ்டியாக இருந்தது. இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு மசாலா தேவைனாலும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ஆனால் ஆயில் மட்டும் கம்மியாக சேர்த்து நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்டியாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். அந்த மேகிக்கு ஈக்குவலாக எனக்கு வந்து இது இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் அது லஞ்சுக்கு வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு காட்டுறேன். இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பு தான் வந்து பண்ண போகிறேன். அதனால தான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிப்பேன். சிம்பிளாக, ரொம்ப மசாலாலாம் இல்லாமல் கடாயில் எண்ணெய் காய வச்சுட்டு சோம்பு வந்து பொரிய விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கரம் மசாலா ஸ்பைசஸ் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கிறேன். இது சிம்பிளான ஒரு கிராமத்து ஸ்டைல் சிக்கன் குழம்பு, தண்ணி குழம்பு மாதிரி இருக்கும்ல, அதுதான். பட் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் வந்து தக்காளி வந்து சேர்த்துட்டு உப்பு வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து இதை வந்து வதக்கி விட்டுக்கிறேன். இங்கே வந்து டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து பெரிய பெரிய பீஸாக தான் வந்து கட் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம ஊரில் சின்ன சின்னதாக வந்து இருக்கும். நல்லா உப்பெல்லாம் போட்டு மஞ்சள் வந்து போட்டு நல்லா அலசி வச்சுருக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த சிக்கனை வந்து சேர்த்து நல்லா ஒரு வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல், அதாவது கவுச்சி ஸ்மெல் வந்து இல்லாமல் இருக்கும். நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கிறேன். ஆயில் வந்து கம்மியாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து கிரேவி பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் ஓவர் மசாலா இல்லாமல் இருக்கும். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் அவ்வளோதான் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா சிக்கன் மசாலா அந்த மாதிரிலாம் நான் வந்து சேர்த்துக்கல. இதுவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு வந்து போடலான்னு தாங்க நினச்சேன். சிக்கன் போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது, உருளைக்கிழங்கு முன்னாடியே போட்டு வேக வச்சா தான் அது கரெக்டாக இருக்கும். இந்த குழம்புக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் உருளைக்கிழங்கு. பட் மிஸ் பண்ணிட்டேன், மறந்துட்டேன். நான் எடுத்து வச்சுட்டு அதை பண்ணாமல் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தண்ணி வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டேன். இந்த மாதிரி கையில் ஊற்றி டேஸ்ட் பார்க்குறது யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். பயங்கர டேஸ்ட்டாக இருந்தது. அந்த சைடுக்கு அதை வந்து கொதிக்க விட்டுட்டு கொஞ்சம் பாத்திரத்தை விளக்கி வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு விளக்கி வச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த சைடு வந்து சூப்பராக வந்து குழம்பு வந்து ரெடியாக இருந்தது. திறந்து பார்த்தா அவ்வளோ சூப்பராக மனம் நல்லா இருந்தது. கொஞ்சம் கொத்தமல்லி தழை இருந்தால் கூட தூவணும்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து கொத்தமல்லி தழை இல்லை, ஸோ அதனால் வந்து சேர்க்கல. சூப்பராக சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. செம்ம எம்மியாக இருக்கும். இடையில வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தண்ணி வந்து குடிச்சிட்ருக்கேன். அப்பப்போ வந்து தண்ணி குடிச்சிட்டே இருங்க. ஏன்னா வெயில் காலம் வேறு, நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது, நம்ம வெயிட் லாஸ்க்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நிறைய தண்ணி குடிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அம்மாச்சிக்கு ஃபஸ்ட்டு வந்து லஞ்ச் வந்து பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். அவங்க வந்து வேலையில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு காமிக்கிறேன் வாங்க. ரவை தான் வந்து எடுத்திருக்கேன். நார்மலான ரவை வந்து எடுத்துக்கலாம். அதை வச்சு களி தான் வந்து பண்ண போகிறோம். கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு அதில் வந்து ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு வந்து ரவையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருந்தோம்னா நல்லா வந்து கெட்டியாகும். இந்த மாதிரி இலக்கமாக வரும்போது சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் இதில் வந்து நாட்டு சக்கரை, நெய், அப்புறம் பனங்கற்கண்டு இதெல்லாம் சேர்த்து கூட நீங்கள் வந்து ஊட்டி விடலாம். ரொம்ப ஹெல்த்தியான விஷயம். இது வந்து கோதுமையிலேருந்து வர ஒரு பகுதி தான் ரவை. நிறைய பேருக்கு அது வந்து தெரியலை. நிறைய யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து நல்லா கெட்டியாக கொஞ்சம் நேரம் அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி வந்துடும். அதை வந்து ஆஃப் பண்ணி இந்த சைடு வச்சாச்சு. ஹஸ்பண்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா சாதம், கறி, அப்புறம் வெள்ளரிக்காய் வச்சு சூப்பராக வந்து கொடுத்தாச்சு. நமக்கு வந்து பாருங்களேன், அந்த களியை நல்லா ஒரு கிண்ணத்தில் நல்லா இது பண்ணி மோல்டு மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்மளோட மனசை வந்து நம்ம வந்து ஏமாற்றணும். அப்போ தான் வந்து அந்த இதெல்லாம் நமக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்கும். சிக்கன் குழம்பு, அது கூட 2 பீஸ் சிக்கன், அதுக்கப்புறம் அம்மாச்சி வந்து மட்டன் பீஸ் கொடுத்துருந்தாங்க. அது வந்து சும்மா இஞ்சி பூண்டு பேஸ்ட், லைட் மசாலா போட்டு பண்ணது தான், ஆஃப்ரிக்கன் ஸ்டைல். அது ஒரு சின்ன சின்ன பீஸாக ஒரு 5 பீஸ் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் வச்சு சூப்பராக சாப்பிட்டேன். இந்த ரவை களி அந்த கறி குழம்போடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அமிர்தமாக இருக்குங்க. நான் அந்த தட்டைப்பயிர் குழம்பு, மொச்சப்பயிர் குழம்பு, சாம்பார் இது எல்லாம் கூடயுமே செம்ம மேட்சிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து ஏன் சிஸ்டர் ஒயிட் ரைஸே சாப்பிட மாட்டீங்கன்னா, ஒயிட் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லதே கிடையாது. நீங்கள் வந்து ப்ரௌன் ரைஸ் தாராளமாக எடுத்துக்கலாம். அதனால் ஸோ வந்து ப்ரௌன் ரைஸ் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து காமிக்கிறேன் பாருங்களேன். அதில் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வந்து தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் வந்து மதியம் சாப்பிட்டாலே நான் சொல்லுவேன் இல்லையா, நம்மளை வந்து பிஸியாக வச்சுக்கணும். அந்த தூக்கத்தில்
தூக்கத்துலேருந்து மீண்டு வர்றதுக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க எனக்கு வந்து தூங்கலாமா சிஸ்டர்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக தூங்கவே கூடாதுங்க. மதிய தூக்கம், நைட்டு தூக்கம் மட்டும் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் நம்மளால வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதனால தான் வந்து துணி வந்து மிஷினில் போட்டுட்டு இருந்தேன் கரெக்டாக அந்த டைமில் நம்ம எடுத்து காய போடுற மாதிரி. அப்படி தான் என்னோட வேலையை அந்த மாதிரி அந்த டயத்தில் வந்து பிஸியாக வச்சுப்பேன். அப்போ தான் நம்மளால வந்து பார்த்திங்கன்னா அந்த தூக்கத்துலேருந்து நம்ம வந்து விடுபடலாம். இல்லாட்டினா வந்து நம்ம உட்காந்துருந்தோம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வந்து தூக்கம் வரும். அந்த டயத்தில் உங்களுக்கு டைலரிங் தெரியுமா, இல்லை வேறு ஏதாவது தெரியுமா, வீட்டில் க்ளீன் பண்ணுறது ஏதாவது ஒன்று பண்ணுங்க, துணியை மடிச்சு வைக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் அந்த டைமிங்கில் பண்ணிங்கன்னா அதுலேருந்து நீங்கள் வந்து தப்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் மாடியில் இருக்க ரூமுக்கு வந்து அந்த தண்ணி நல்லா தவிச்சது. நான் எதுக்கு தண்ணி குடிக்கிறத அடிக்கடி காட்டுறேன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ வந்து தண்ணி நல்லா குடிங்க. அதுக்கப்புறம் தம்பிக்கு டைம் ஆயிடுச்சு, டியூஷனுக்கு வந்து விட போனேன். அவனை விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்மளோட ஆயில் வந்து மசாஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா நேற்று வந்து தலை குளிச்சிருந்தேன் இல்லையா, அதனால் வந்து நல்லா வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்து ஏன்னா நம்மளோட ஹேரையும் நம்ம வந்து கேர் பண்ணிக்கணும். அப்படியே விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, தலை குளிச்சதோட வாரத்துக்கு 2-3 முறை தலை குளிக்கிறது முக்கியம் இல்லை, அப்பப்போ எண்ணெய் வச்சு சீவி வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து முடி வந்து நல்லா இருக்கும். நீ ஏன்னா நான் ஷோ வந்து பார்த்துக்கிட்டே நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இது எதுனா சோளக்கருது என்னோட ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி இன்னைக்கு தான் இதுதான் வந்து ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அவுச்செல்லாம் சாப்பிட்றத விட இது வந்து சுட்டு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு வந்து டேரெக்டாக கேஸில் வச்சு தான் சுட்டேன். நான் நல்லா முத்தாக இருக்குது பாருங்களேன், பார்க்கவே இந்த மாதிரி தான் சுட்டேன். இதுக்கு மேலே ஒரு கம்பி மாதிரி வச்சுட்டு சுடுவாங்க, அதுதான் வந்து சேஃபு. இந்த மாதிரி சுடக்கூடாது தான், பட் என்கிட்ட இல்லை. பட் சுட்டு சாப்பிடணும்னு ஆசையாச்சு. ஸோ அதனால் சுட்டுட்டு நல்லா பெரிய பீஸாக வச்சு சாப்பிட்டேன் பாருங்க. இதில் வந்து லெமன் ஜூஸு உப்பு தடவி சாப்பிட்டோம்னாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இன்னைக்கு எனக்கு அப்படி தோணலை, பிளைனாக சாப்பிடணும்னு தோணுச்சு. அதனால் அப்படி தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். டெல்லியில் இங்கே குளிர்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே சுட்டு வித்துட்டு இருப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பிள்ளைங்களும் வந்தாங்க, அவங்க எல்லாருமே சோளக்கருது சாப்பிட்டுட்டு டசானாவும் கவன் டியூஷன்லேருந்து கூப்பிட்டு வரும்போது வந்ததா நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க எல்லாரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்து வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லவும் நான் கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு தான் எடிட்டிங் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டின்னர் வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான் வந்து பண்ணாங்க. தோசையும் தக்காளி சட்னியும் எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே. பிள்ளைங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்தாச்சு. இப்போல்லாம் இப்படி உட்கார வச்சு தான் சாப்பிட கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். அவன் அடுக்க அழகாக உட்காந்து சாப்பிட்றானுங்க 2 பேரும் டிவியை பார்த்துக்கிட்டே. அதுக்கப்புறம் எனக்கு என்னோட ஹஸ்பண்ட் தான் வந்து கொடுத்தாரு பாருங்க, எப்படி வெள்ளரிக்காவை நல்லா தோல்லாம் உரிச்சிட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பாருங்க 4-5 பீஸ் வந்து இருக்கும் சிக்கன் வந்து கொடுத்தாங்க. நான் தான் அப்போ கேட்டேன், ஏன்னா எனக்கு வந்து நல்ல ஸ்டெமக் ஃபீலிங்காக இருந்தது. ஒரு சோளக்கருத்தை நல்லா சாப்பிட்டாச்சு இல்லையா, நல்ல ஸ்டெமக் ஃபீலிங்காக இருந்துச்சு. இந்த மாதிரி சிக்கன் எடுத்துக்கும் போது நல்ல ஒரு ப்ரோட்டீன் இல்லையா, நல்ல ஸ்டெமக் ஃபீலிங்காக இருக்கும். ஸோ வந்து டெய்லி நான் நிறைய ஐடியாஸ் கொடுக்குறேன், அந்த மாதிரி சூஸ் பண்ணி சாப்பிடுங்க. நைட்டு டின்னர் மட்டும் நம்ம வந்து லைட் ஃபுட்டாக எடுத்துக்கும் போது நமக்கு ஒரு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று நான் கிச்சனுக்குள்ளே வந்தேங்க. கிச்சன் எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்க, என்னோட ஹஸ்பண்ட் தான். இருந்தாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தோசைலாம் ஊற்றி சட்னி அரைச்சி கொடுத்துட்டாங்க. அது வெயில் நேரத்தில் எவ்வளோ நேரம் கிச்சனில் நிற்க முடியும், இவ்வளோ தூரம் ஷேர் பண்ணதே நமக்கு வந்து போதும். நம்ம வந்து இப்போ சும்மா தானே இருக்கும், எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு, செம்மையாக கிச்சனை மாற்றியாச்சு பார்த்தீங்களா. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேவை சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கடைசியாக தண்ணி வந்து தான் குடித்தேன். ஏன்னா வெயில் காலம்ன்றனால வேறு ஏதாவது சூடாக குடித்தோன்னா தூங்கும்போது இரிட்டேட்டிங்காக இருக்குது. அதனால் தண்ணியை குடித்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி டேவை நான் சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணேன். நீங்கள் எப்படிலாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அதுதான் என்ன வந்து இன்னும் மோட்டிவேட் வந்து பண்ணும். மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க ப்ளீஸ். நிறைய பேருக்கு வந்து அது நம்ம வீடியோவை ஷேர் பண்ணும், சரிங்களா. இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.